அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபு சயீதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம், சுனன் அபுதாவுத், ஜாமியு திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபித்தோழர்களில் அன்சாரி தோழர்களில் சில நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தானம் பெறுவதற்காண்டி தங்களுக்கு உண்டான தேவைகளை சொல்லி சில பொருட்களை வாங்கி செல்வதற்காக வேண்டி வந்து நின்றார்கள். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தார்கள். திரும்பவும் அவர்கள் கேட்டார்கள். திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தார்கள். மீண்டும் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான முகசலனமும் இல்லாமல் அவர்களுக்கு உண்டான தேவையான பொருட்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எதுவரை என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தீரக்கூடிய அளவுக்கு. கடைசி அவர்கள்ட்ட எந்த பொருளும் இல்லை. இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு திரும்ப கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, உங்களை விட்டு மறைக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லை, நான் எதையும் மறைக்கலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக தன்னுடைய சமூக மக்கள் இந்த நிலையை விட்டு நீங்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த இடத்துல ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க. ஒமை யஸ்தாஃபி, யார் பிறரிடம் கேட்பதை விட்டும் சுயமரியாதையாக வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபரை அல்லாஹு தாலா சுயமரியாதைக்காரனாகவே அல்லாஹு தாலா ஆக்கி விடுகிறார். ஒமை யஸ்தக்னீன், யார் தண்ணீரை உள்ளவனாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவினால் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபரை தண்ணீரை உள்ள மனிதனாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுகிறார். யார் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு கஷ்டங்கள் ஏற்படும், அந்த கஷ்டத்தினுடைய அந்த காலத்தில் பிறரிடம் சொல்லி கேட்பதை காட்டிலும் யார் அந்த நேரத்தில் யார் பொறுமையாக இருப்பதை யார் நாடுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு அல்லாஹு தஆலா பொறுமையை தருகிறான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா ஊத்திய அஹதுன் ஹைரன் அதான் ஹைரா இல்ல சப்ரா அவ் அவ்ஸா. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை மிக சிறந்த ஒரு நன்மை, விசாலமான நன்மை என்ன தெரியுமா? அது பொறுமை தான். கஷ்டமான அந்த காலகட்டங்களில் பிறரிடம் கேட்டு பெற வேண்டும் என்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அந்த கஷ்டத்தின் நேரத்தில் பொறுமையாக இருந்து இறைவனிடம் கேட்டு பெறுவது தான் இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை மிக உன்னதமான ஒரு பாக்கியம், அந்த பொறுமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.